இருங்க நண்பர்களே, 6 நாள் ஆயிடுச்சு நான் வீடியோ பண்ணி. அந்த 6 நாளில் நடந்த நிறைய விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிவிக்கே இந்த அலையன்ஸு ரிலையன்ஸுன்னு சொல்லிட்டு சில பேர் பைத்தியகாரத்தனமாக சுற்றிட்டே இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் நான் சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடுறேன். ஏன்னா நம்ம சொல்லலைன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன தான் தெளிவாக வீடியோவில் சொன்னாலும் அது சில பேருக்கு புரியாது. ஓகே ரைட்டு, என்ன பஞ்சாயத்து, என்ன வீடியோவை பண்ண மாட்டுற, 6 நாள் ஆகிடுச்சு, எவ்வளவோ நடந்திருக்கு, அதெல்லாம் சொல்லலாமே அப்படின்னு கேட்பீங்க. உங்ககிட்ட நான் பொய் சொல்லி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. லாஸ்ட்டு 15-20 நாளாகவே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நெக்குலேயும் ஸ்பைன்லேயும் ஒரு இஷ்யூ இருக்குது. அந்த ரீசனுக்காக இவங்க கொடுக்குற டேப்லெட்லாம் பார்த்தீங்கன்னா நான் வேறு உலகத்துக்கு கூட்டு வருது. தூங்கிட்டே இருக்கேங்க. இதுதான் ஆக்சுவலாக இந்த காட்டில் ஏதோ ஒரு மிருகம் இருக்கும்ல, தூங்கினே இருக்குமே 15 மணி நேரம். இந்த டேப்லெட்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லு. சரி, ஓகே, இன்றைக்கி ஆக்சுவலாக நானே கொஞ்சம் எனர்ஜைஸ் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோன்றது பண்ணுறேன். அந்த இன்னும் ஸ்பைன் இஷ்யூ அதெல்லாம் இப்போ நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். தளபதி விஜய் அவர்கள் இந்த தாவேக கட்சி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பார்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அதில் குலைச்சிட்டே இருந்தாங்க. என்ன அப்படின்னா, டிவிகேன்றது ஒரு பி டீம் ஆஃப் பிஜேபி. இவங்க பார்த்தீங்கன்னா அலையன்ஸ் வைக்க தான் போகிறாங்க, அவ்வளோதான், தளபதி என்டிஏ சைன் பண்ணிட்டாரு, அவ்வளோதான் விலைக்கு போயிட்டாரு, அவரை வாங்கிட்டாங்க காசு கொடுத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நேஷ்னல் நியூஸ்லேருந்து எல்லா நியூஸ்லேயும் ஃப்ளாஷ் நியூஸாகவே போட்டுகிட்டே இருந்தாங்க. இதுக்கு நடுவில் நம்மளால் கரூர் விஷயத்துக்காக சிபிஐ என்கொயரிக்கு போயிருந்தார் போல் 3வது வாட்டி போயிட்டு அங்கே ஒரு ரோட் ஷோ பண்ணிட்டு வெளியே வந்திருக்காரு கெத்தா. ஸோ அவர் மேலே எந்த தவறு இல்லை அப்படின்ற காட்டிக்கிறதுக்கு அந்த இடத்துல அவர் அது பண்ணியிருக்காரு. அதை தாண்டி நிறைய பேர் வெளியே வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரூரில் நடந்தது ஒரு ரொம்ப துயரமான ஒரு சம்பவம். இதில் தாவேக்காக்கு பங்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், என்ன தான் இவங்க கவர்மெண்ட்டை நம்பி இருந்தாலும் சில ப்ரிகாஷன்ஸ்லாம் தாவேக்கா சைட்லேருந்து எடுத்துருக்கணும். பட் தளபதி விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக சில கூட்டம் சொல்கிறாங்கல்ல, இவனுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா 200 கேங். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்ல போனால். இவங்களுக்கு என்னென்னா தளபதி விஜய் பிடிக்காது ஃபார் சம் ரீசன். அந்த மனுஷனும் பிடிக்காது, அந்த கட்சியும் பிடிக்காது. இது என்ன ரீசன்னே தெரில. நாளைக்கு இவங்க நம்பிட்டு இருக்கிற கட்சியை அவங்க வீட்டில் யாரையாவது போட்டு தள்ளிட்டா கூட அப்போ கூட தளபதி விஜய் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு உலகத்தில் பார்த்திங்கன்னா அவங்கள வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. சரி, ஓகே ரைட்டு. டிவிக்கே பாஜக கூட அலையன்ஸா? என்ன அது, டிவிக்கே பாஜக கூட ரிலையன்ஸா? என்னையா பேசுகிறீங்க? இந்த மாதிரி ஒரு செய்திகள் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இந்த 6 நாளாக பயங்கர ட்ரெண்டாக பரவிக்கொண்டே இருந்தது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அந்த கட்சியை சார்ந்தவங்களே சில பேர் சொல்லிட்டாங்க, என்டிஏக்கான எந்த விதமான அறிவிப்பும் வராது, அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இன்க்ளூடிங் எடப்பாடி அவர்களும் கூட்டணிக்காக எந்த பேச்சுவார்த்தையுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்தியா டுடே அப்புறம் நிறைய இந்த நேஷனல் நியூஸ்லாம் போட்டிருந்தாங்க. பாஜக சைட்லேருந்து தளபதி விஜய்க்கு ஒரு 80 சீட்டு கிட்ட கொடுக்குறோம். அட் த சேம் டைம் டெப்யூட்டி சிஎம்கான ஒரு பதவியும் நாங்கள் கொடுத்துட்றோம். அது இல்லாமல் சென்ட்ரல்லையும் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங் வேணால் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்களாம். அது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு வேணாம், கூட்டணியே இல்லாமல் நான் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி எலெக்ஷன்ஸில் டிவிக்கே பண்ணுது. சரி, ஓகே ப்ரோ, இப்போ அலையன்ஸே இல்லை அப்படின்னா டிவிக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்குமா? தளபதி ஆக்சுவலாக இந்த டிவிக்கே இந்த 2026 எலெக்ஷன்ஸில் ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படின்றத நம்ம சைடில் வச்சோம் அப்படின்னா, அவரோட அப்ரோச் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தூக்கத்தை வரவிடாமல் பண்ணுது. அதுதான் 200% உண்மை. இப்போது எத்தனை பேர் ஓட்டு போட போகிறாங்க? ஒரு குடும்பத்தில் இப்போ ஒரு 5 பேர், சார் மினிமம் 4 பேர் இருக்காங்கன்னா, அதில் ஒரு பையன் மேஜராக இருந்து 2 பேர் பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னா, இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா டிவிக்கேக்கு ஓட்டு போட சொல்லி வீட்லேயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் டிவிக்கேக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ கிடையாது. இந்த அலையன்ஸ் மேட்டராக பேசுது. ஏன்னா இதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் சிபிஐ என்கொயரி, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடுக்கு பார்த்திங்கன்னா அஃபிஷியல் எலெக்ஷன் டேட்டு ஏப்ரல் 23 அதுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா மே 4 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சிங்கான ஒரு எலெக்ஷன்ஸாக தான் இருக்க போகுது. இங்கே யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத நம்ம சைடில் வச்சுட்டோன்னா ஒரு பரபரப்பான விஷயங்கள் இந்த எலெக்ஷன் வரத்துக்கு முன்னாடியே ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா நடக்கும். அண்டு டிவிகே சைட்லேருந்து அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க, இதுக்கு மேலே என்ன அவங்க சைட்லேருந்து சோஷியல் மீடியாலலாம் சொல்ல போகிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா தளபதி விஜய்க்காக இருக்கட்டும், டிவிகேக்காக இருக்கட்டும்,
உச்சகட்டமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு ரேலி வைக்கிறதுக்காக இருக்கட்டும், மக்களை மீட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அவரோட ப்ரெசன்ஸ் ஒரு இடத்துக்கு வருது அப்படின்னாவே அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். மற்ற கட்சிகளே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் எவ்வளோதான் தாங்கிப்பார்? ஒரு சாதாரணமான விஷயம் தானே. இப்போ ஒருத்தர் எலெக்ஷன் வந்திருக்காரு, ஒரு புது கட்சி வந்திருக்கு. எனக்கு இதெல்லாத்தையும் தாண்டி தாவேகாவோட கொள்கை சரியில்லை, அவரை நடத்தி வரும் கட்சி சரியில்லை. இப்போ தானேங்க கட்சியை ஸ்டார்ட் பண்ணார், இப்போ தானே ஃபஸ்ட்டு எலெக்ஷன்ஸில் நிற்குது. அதுக்குள்ளே எப்படி நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு கட்சி ஒரு கேவலமான கட்சி அப்படின்னு நீங்கள் பேச வரீங்க? அதான் சொல்கிறல, சில கூட்டம்லாம் இருக்குது. நாளைக்கு அதே ஒரு வீடியோ கூட நேற்று ஒன்று பார்த்தேன். ஒரு அம்மா வந்து ஏதோ ஒரு அவங்களோட கோரிக்கை வைக்கிறாங்க, கையில் ஒரு பேப்பரை வச்சு தலையிலே தட்டுவார் ஆளுங்கட்சி சேர்ந்தவர் ஒருத்தர். ஸோ இந்த அளவுக்கு கண் முன்னாடியே தவறுகள் நடந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. தெரியல ஆக்சுவலாக அவங்களெல்லாம் நான் என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல. டிவிக்கே லைக் 100% என்ன சொல்கிறது பர்ஃபெக்டாக இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைகள் இருக்குது. ஆக்சுவலாக எலெக்ஷன்ஸே இப்போ தான் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடியே அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சக்கட்டத்தை பில்லி சூன்யம் வைக்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் ஹேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல. லிட்ரலி என்ன சொல்கிறதுனா, பர்சனல் மெசேஜ்லாம் சிலது இன்ஸ்டாகிராமில் எனக்கு வரும். நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க தான், நான் தப்பாலாம் சொல்லவே இல்லை. ப்ரோ நீங்கள் விஜய் ஃபேன் தான் எனக்கு தெரியும், ஆனால் அவருக்கு நீங்கள் பிளைண்டாக பொலிட்டிக்கலில் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. சரி, யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்களோட மைண்ட் செட்டில் இருக்குது, அதையாவது போட்டு விடுங்க. எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? நான் இன்னொரு கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன ரீசனுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்? இப்போது ஒரு மனுஷனை நடிகனாக நான் பார்த்துருக்கேன், அவர் அரசியலில் வந்திருக்காரு. ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவாங்க, அவர் பிடிச்சவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுதான் நியாயம். ஆனால் இன்னொன்று, தளபதி சினிமாக்குள்ளே இருக்கும்போதே நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவர் பிடிக்காதவங்களுக்கே அது நல்லாவே தெரியும். இப்போது மக்கள்லாம் எதிர்பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம், ஒரு உண்மையான அரசியல், முக்கியமாக சட்ட ஒழுங்கு நம்ம ஊரில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. டெய்லி நியூஸ் ஓப்பன் பண்ண ரேப் கேஸு, கொலை கேஸு, ஏதோ ஒரு கேஸு. இப்போ இந்த விளாத்திக்குளம், ஐயோ அதை பற்றி பேசக்கூட எனக்கு இது இல்லைங்க. எவ்வளோ கொடுமையான விஷயம். ஒரு +2 பொண்ணை எல்லோரும் சேர்ந்து கேங் ரேப் பண்ணி அந்த பொண்ணை தூக்கி போட்டு துண்டாக வெட்டியிருக்கானுங்க. ஸோ சட்ட ஒழுங்கு ஆக்சுவலாக நம்ம ஊரில் எங்கே இருக்குது? ஒரு நைட் டைமில் 10 மணிக்கு மேலே ஒரு பொண்ணு தனியாக நடந்து போக முடியுதா? பொண்ணுங்க கூட பசங்களே நடந்து போக முடியல. ஃபுல்லாக கஞ்சா அடிச்சுட்டு எவனை பார்த்தாலும் வெட்டின்னு இருக்கானுங்க ரோட்டில். அப்போ என்ன தான் நடக்குது? சட்ட ஒழுங்கு எங்கே இருக்குது? எனக்கு அதுதான் புரியவே இல்லை. இதெல்லாம் எப்போ மாறும் தெரியல. எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. அண்ட் ஆப்வியஸ்லி டிவிக்கே பார்த்திங்கன்னா எந்த விதமான கூட்டணி இல்லாமல் தான் இந்த ஒரு எலெக்ஷன்ஸ்லாம் நிற்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஆஸ் ஆஃப் நவ். பட் என்ன நடக்குதோ நடக்கட்டும். எவ்வளோ பண்ணிட்டீங்க, பயங்கர ப்ரெஷர் கொடுத்துட்டீங்க அந்த கட்சிக்கு. பட் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறது ஒரு விஷயந்தான், நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பையே டிசைட் பண்ணும். உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேர்வு செஞ்சு ஓட்டு போடுங்க. அவ்வளோதான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மற்றபடி பெரிய ரேஜ் பைட்லாம் நான் பண்ண விரும்பலை. உங்களுக்கே தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். இந்த கொள்கை அவர் இது சரியில்லைன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் ஒரு கட்சியில் தான் இருப்பீங்க ஆப்வியஸ்லி. எங்கே அந்த கொள்கையை எடுத்துன்னு கமெண்ட்டில் போடுங்க பார்ப்போம். என்ன அப்படி பயங்கரமான ஒரு கொள்கையை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் கிடையாது. டிவிக்கே அப்படின்னு ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து லைக் என்ன சொல்கிறதுனா, இந்த ஆந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க சில கட்சியில். எப்போ போட்டுதாகலாம், எப்போ அவதூறாக பேசலாம். இந்த சாட்டைன்னு ஒருத்தர் இருக்கானே, அவன்லாம் மனுஷனே கிடையாது. பச்சோந்தி நம்பர் 2. பொம்பளை பச்சோந்தி ஒன்று இருக்கா, இவர் பார்த்தீங்கன்னா ஆம்பளை பச்சோந்தி. இனிமேல் இதுதான் பேர் அவருக்கு. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.